அங்கிட்டு என்னென்ன செய்ய போறான்? நீ பேசுதானே எல்லாம் பேசுது. வேற புண்ணாக்கு இருக்கா? அங்க இருக்கிறது அங்கேயா புண்ணாக்கு? இப்போ என்ன இல்லாம ரொம்ப இது வாடலா இருக்க வாய்ப்பு கிடக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கடலை புண்ணாக்கோட வகைகளையும் அதில் இருக்க நியூட்ரிஷன் ரேஷியோவையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஓட்டு புண்ணாக்கு. இது பெரிய எக்ஸ்பெல்லர் மிஷினில் ஆயில் எடுக்கிறதுனால இதில் 150 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஹீட் ஆகும். இதனால இதில் இருக்க அதிகப்படியான நியூட்ரிஷன் போயிடும். ஸோ இந்த ஓட்டு புண்ணாக்கில் ஆயில் கண்டென்ட் 6% குறைவாக தான் இருக்கும். அடுத்து ரோட்டரி இரும்புச்சக்கு புண்ணாக்கு. ஓரளவு நியூட்ரிஷன் கிடைக்கும். ஐயா சொல்கிற மாதிரி புண்ணாக்கு வறண்டு போய் தான் இருக்கும், என்ன பர்சன்ட் தெரியாது. இதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட் 5 to 8% தான் இருக்கும். அடுத்து நம்ம சுறா வாகை மரச்சக்கு கடலை புண்ணாக்கு. இது வாகை மரத்தாலான உரல் உலக்கை ஆனதுனால எண்ணெய் மற்றும் புண்ணாக்கு ஹீட் ஆகாது. அதனால இதுல இருக்கிற நேச்சுரல் நியூட்ரிஷன் கண்டென்ட் அப்படியே புண்ணாக்குல இருக்கும். நம்ம சுறா மரச்சக்கு கடலை புண்ணாக்குல எண்ணெய் அதிகப்படியா 12 to 16% இருக்கும். ஃபைனலா பெஸ்ட்னா மரச்சக்கு புண்ணாக்கு, அல்ட்ரா பெஸ்ட்னா நம்ம சுறா வாகை மரச்சக்கு புண்ணாக்கு.